இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவருமே இறைவன் விரும்புகின்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அத்தகைய மனிதர்களாக நம்மால் வாழ முடிவதில்லை. தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாது அனைத்தையும் பிறர் நலனுக்காய் தாரை வார்க்கும் உள்ளமும் மனிதாபிமானம் நிறைந்த உள்ளமும் நமக்கு இருந்தால் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ முடியும். தன்னிடம் உள்ளதை கொடுத்து தன்னையே வழங்கிய இயேசுவும் அவரது தாயும் நமக்கு மாதிரிகளாக உள்ளனர். மற்றவர்கள் வாடிட தான் மட்டும் சுகமாக வாழ நினைத்தால் அங்கே கருணை உள்ளமோ கனிந்த உள்ளமோ இல்லை என்பதுதானே உண்மை. எனவே கரடு முரடான உள்ளம் கொண்டவர்களாய் வாழாமல் மனிதாபிமானம் கொண்ட நல்ல மனிதர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். தன்னிடம் உள்ளதை கொடுத்து தன்னையே வழங்கிய இயேசுவும் அவருடைய தாயும் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கின்றனர். மற்றவர்கள் வாடிட தான் மட்டும் சுகமாக வாழ நினைத்தால் அங்கே கருணை உள்ளமோ கனிந்த உள்ளமோ இல்லை என்பதுதானே உண்மை. எனவே கரடு முரடான உள்ளம் கொண்டவர்களாய் வாழாமல் மனிதாபிமானம் கொண்ட நல்ல மனிதர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். கருவுற்றிருந்தால் நீர் பிள்ளைக்கு மட்டுமே தாயாகி இருப்பாய், ஆனால் கருணையுற்றதால் உலகிற்கே தாயானாய் என்ற பெருமை மிகு சொற்களுக்கு சொந்தக்காரராய் அன்னை தெரசா திகழ்ந்திட உதவியதும் ஊன்றுகோலாய் இருந்ததும் அவருடைய கனிந்த மனிதாபிமான இதயமே என்பதை உணர்ந்து கொள்வோம். துன்புறும் உயிர்களைக் கண்டு துயர் துடைத்திடவும் அதற்காக தன்னையே பகிர்ந்திடவும் செய்யும் கனிந்த இதயத்தை பெற்றிடுவோம். ஒரு மனிதனின் மனதை மகிழச் செய்வதும் பசித்தவனுக்கு உணவளிப்பதும் துன்பத்துக்கு ஆளாவோரின் உதவிக்கு விரைதலும் துயர்படுவோர்களின் துயரம் துடைப்பதும் மிகச்சிறந்த சேவைகள் என்றார் நபிகள் நாயகம். துன்பத்தில் மூழ்கி கிடக்கும் ஏழை மக்களுக்காக ஆர்வத்துடன் செயல்படுவோம். நோயுற்றவர்களுக்கு உணவு கிடைக்க பாடுபடுவோம். அறியாமையில் இருப்பவர்களுக்கு கல்வி புகட்டுவோம். நாம் பிறருக்காக செய்கின்ற சேவையில்தான் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். பேச்சை குறைப்போம். நமது பேச்சுகள் மட்டுமே செயலாகாது. ஒரு துடைப்பத்தை எடுத்து யார் வீட்டையாவது சுத்தம் செய்வோம். அதுவே சேவை. அச்செயலே மலையளவு பேசும் என்ற அன்னை தெரசாவின் சிந்தனைகளை சிதற விடாமல் மனிதரில் மகத்துவத்தை காண்போம். மனிதநேயம் கொள்வோம். ஓர் ஊரின் சந்தையில் பரபரப்பாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த வேன் ஒன்று மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞன் ஒருவன் மீது மோதிய வேகத்தில் அவன் கீழே விழுந்தான். ஒரு கல்லில் அடிபட்டு அவனுக்கு இரத்தம் கொட்டியது. கூட்டம் கூடிவிட்டது. அப்போது பின்னால் வண்டியில் வந்த ஒருவனின் செல்போன் அலறியது. சுரேஷ், நான் ரமேஷ் பேசுறேன். இன்று கலெக்டர் நமது அலுவலகத்திற்கு வருகிறார், சீக்கிரம் வந்துவிடு என்றது அந்த அழைப்பு. இதை கேட்டதும் சுரேஷ் கூட்டத்திற்குள் சென்று பார்க்கிறான். அங்கே இளைஞன் ஒருவன் இரத்த வெள்ளத்தில் இருக்கிறான். யாரும் அவனுக்கு உதவுவதாக தெரியவில்லை. அவனை தூக்கி தனது வண்டியில் உட்கார வைத்து அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு கலைந்த இரத்தக்கரை படிந்த உடையுடன் அலுவலகத்திற்குள் நுழைகிறான். அதற்குள் மாவட்ட ஆட்சியர் வருகை பதிவேட்டை வாங்கி யார் தாமதமாக வந்தவர்கள் என்று பார்க்க ஆரம்பித்தார். சுரேஷை தவிர மற்ற அனைவரும் வந்திருந்தார்கள். ஆட்சியர் சுரேஷை உள்ளே அழைத்தார். அவனை பார்த்ததும் தான் காரில் வரும்போது நடந்த விபத்தையும் அந்த இளைஞனுக்கு உதவியவன் தான் இந்த சுரேஷ் என்பதையும் அவர் அடையாளம் கண்டுகொண்டு, தம்பி, இன்று நீ ஒரு நல்ல காரியம் செய்துள்ளாய், வாழ்த்துகள் என்று கூறி சுரேஷின் ரகசிய கோப்பை வாங்கி மனிதாபிமானம் மிக்கவர் என்ற நற்சான்றையும் எழுதி வைத்துவிட்டு செல்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் நல்ல சமாரியர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மனிதாபிமானத்துடன் செயல்பட்டோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் எனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே.
ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன், உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 25 மற்றும் 34 முதல் 42 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 25,
இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 21 முதல் 35 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா? எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமன்று, 70 தடவை 7 முறை என நான் உனக்குச் சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவனுடைய மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். அப்பணியாளனோ அவருடைய காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பித் தந்துவிடுகிறேன் என்று வேண்டினான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடனை தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன் உடன் பணியாளருள் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த ஒருவரைக் கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். நடந்ததை அவருடைய உடன் பணியாளர்கள் கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கிக் கூறினார்கள். அப்போது அவனுடைய தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அடைக்கும் வரை வதைப்போரிடம் அவனை ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகிலிருக்கும் என் தந்தையும் உங்களுக்கு இவ்வாறே செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் இறை வழியில் நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை
இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 10 அர்மீனியாவின் 40 மறைசாட்சிகள். 3ஆம் நூற்றாண்டில் அர்மீனிய பேரரசன் லிசுனுஸ் கிறிஸ்துவ மறையினை பின்பற்றுவோரை கடுமையாக துன்புறுத்தி மதம் மாற்றம் செய்தான். தன் போர்ப்படையில் கிறிஸ்துவத்தினை பின்பற்றுகின்ற 40 போர் வீரர்களை கண்டுகொண்ட பேரரசன் லிசுனுஸ் அவர்கள் மதம் மாறுவதற்கு கட்டளையிட்டார். மதம் மாறுவதற்கு மறுப்பு தெரிவித்து ஆண்டவரை புகழ்ந்த 40 இளைஞர்களும் சாட்டை அடியினால் நைய புடைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்ட 40 இளைஞர்களும் பேரரசன் லிசுனுஸின் ஆணைப்படி குளிர் நீர் நிறைந்த குளத்தில் நிர்வாணமாக நிற்க வைக்கப்பட அவர்கள் ஆண்டவரை போற்றி ஜெபத்தில் ஈடுபட்டனர். சுமார் 24 மணி நேரம் குளிர்ந்த நீரில் நின்றதினால் படைவீரர் ஒருவர் உயிரிழக்க மற்றவர்கள் ஜெபத்தில் மூழ்கியிருந்தனர். தன் படைவீரர்களை எப்படியும் மதம் மாற்ற வேண்டும் என்றெண்ணிய பேரரசன் வெந்நீர் தொட்டியினை தயார் செய்து கிறிஸ்துவை மறுதலித்துவிட்டு வெந்நீரில் குளிக்கலாம் என்று கூற வீரர்கள் இதனை கடுமையாக மறுத்து ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடினர். பல்வேறு துன்பங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவத்தில் உறுதியாய் நின்ற படைவீரர்களை பேரரசன் தீயில் சுட்டெரிப்பதற்கு ஆணையிட படைவீரர்கள் அனைவரும் தீயிற்கு இரையாயினர். தங்களது சுயநலனுக்காக வாழாமல் ஆண்டவருக்காக உயிர் துறந்த இந்த 40 போர் வீரர்களையும் திருச்சபை புனிதர்களாக உயர்த்தியது. அர்மீனியாவின் 40 மறைசாட்சிகளின் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவ விசுவாசத்தில் நிலைத்து நின்று ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் கருணை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய நாளில் எத்தனை விதமான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அவரை புகழ்வோம், அவருக்கு ஆராதனை செய்வோம். அன்பர்களே, இன்றைய தினத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்காய் நாம் உருக்கத்தோடு செபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதரனை சகோதரி எண்ணி பார்க்கிறோம். தாய் நாட்டை விட்டு, தாய் மண்ணை விட்டு, பலவிதமான காரணங்களுக்காக வாழ்க்கையை தேடி, வளங்களை தேடி, உறவுகளை தேடி, ஏன் விடுதலையை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் புலம்பெயர்ந்த தமிழ் இனத்திற்காக, எம் சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, எகிப்து மண்ணிலே அடிமைகளாய் கிடந்த மக்களை நீர் தேடிச் சென்று அவர்களுக்கு விடுதலை நீர் கொடுத்தீரே. ஆம் ஆண்டவரே, எம் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தன் தாய் நாட்டை இழந்து வாழ்கின்ற இவர்களுக்காய் நீர் விடுதலை நீர் பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே, அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இரும். நீர் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதர சகோதரிகளுக்காய் பரிந்து பேசும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள், தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா